என் அன்புக்குரியவளே, பரிசுத்த வேதாகமத்திலே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அநேக தேவ பிள்ளைகளுக்குள் இன்றைக்கும் பிசாசு கொடுத்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட பிள்ளைகளிடத்திலே தேவ அன்பு நிலைத்திருக்காது. பிதாவுடைய அன்பு ஒரு தேவ பிள்ளைகளுக்குள் இருந்தால் பெருமையை வெறுப்பார்கள், இச்சையை வெறுப்பார்கள், ஜீவனத்தின் பெருமையை வெறுத்து தேவனுக்கு பிரியமாயிருப்பார்கள். என் அன்புக்குரியவளே, இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே மனம் திரும்புங்கள். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது. அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று நீங்கள் கூப்பிட்டாலும் பிதாவோட அன்பு இல்லை என்றார். இந்த உலகத்தை நீங்கள் வெறுக்கவில்லை என்றார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சைகளை, ஜீவனத்தின் பெருமையை வெறுக்காமல் இன்னும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டிருந்தார் தேவனுடைய வருகையிலே கைவிடப்படுவீர்கள். ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பி தேவனிடத்தில் சேருங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த உலகம் ஒரு மாயை. இந்த மாயை ஆன உலகத்திலே நீங்கள் பிதாவின் மகிமைக்கென்று வாழுங்கள். அவர் அன்பிலே நிலைத்திருங்கள். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசுவை பாதத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த பாவத்தை விட எனக்கு உதவி செய்யுங்க என்று மன்றாடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பீர்கள். God bless you.